guys, welcome to Mona's Day Out. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, என்னால் ரெகுலர் பேசிஸில் வந்து வீடியோஸ் போட முடியல. என்ன ரீசன்னா எனக்கு கொஞ்சம் ஹெவி ஃபீவர் ப்ளஸ் வந்து மந்த்லி இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 3 to 4 days ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ என்னடா கீழே போயிட்டான்னு பார்க்குறீங்களா? அந்த பக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்குது, என்னையும் சிரிப்பு மூட்டிகிட்டு இருக்கா, அவ கிடக்குறா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குட்டி ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் என்னன்னா இட்லி மாவு வாங்க போகிறோம். இட்லி மாவு வாங்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபிஷ் எடுத்து நான் தான் குழம்பு வச்சேன். ஸோ அதுக்கான வருத்தேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்துட்டு நான் ஷார்ட்டில் போடுறேன், சரிங்களா? ஷார்ட்ஸில் போட்டுடுறேன். ஸோ இது வந்து ஒரு குட்டி விலாகு. இது நாங்கள் ஈவினிங் விலாகு. ஸோ நாங்கள் போய் மாவு வாங்கிட்டு ஸோ வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ இங்கேருந்து நாங்கள் போயிட்டு எங்கே போகிறோம், எங்கள் சித்தி எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ கட் பண்ண வைக்கிறது தான் பொழப்பே. அதெல்லாம் கட்டுக்காதீங்க, வாங்க போவோம். எங்கவ இங்கே தான்டி விளாண்டுருந்தா வீடியோ. ஆமாண்டி, ஜில்லுதா இங்கே உட்காந்துருக்கு. பக்கிப்பா இவ்வளோ இங்கே வருது பாருங்க. ஆணுதானுங்க, ஆம்பளை போயிருந்தாங்க. ஒட்டங்குறவள வீட்டுக்குள்ள ஒட்டங்கவே மாட்டேங்குது. ஒருவேளை பெரிய பூனை வந்துச்சுன்னா கதவை திறந்து விட வேணாம். திறந்து விட்டுறானீங்க. அடங்க மாட்டேங்குது. ஒரு லாக நிம்மதி எடுக்குறியாடி. ஃபன் பண்ணுறேன். மாவு வாங்கிறதுக்கு நாங்கள் குளிச்சு கிளம்பி அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கோம், தெரியுமா? பல்லு மட்டும். ஸோ இன்னொரு 2 minutes நடக்கணும். ஸோ இந்த ஊருக்குள்ள இங்கே தான் எல்லாம் நிறைய பேர் வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த தாத்தா நிற்கிறார் இல்லையா, அதுக்கு சைடில் ஒரு கட்டு போகுதில்ல, அங்கே தான் நாங்கள்லாம் இருந்தோம். நானும் எங்கள் அம்மா எல்லாம் தனியாக இருந்தோம். ஸோ இன்னும் ஒரு 1 minute கடையை ரீச் பண்ணிவிடுவோம். சில சும்மா எடுக்கிறேன். ஒரு அங்கிள் வரார் இல்லைங்களா, வெளியே வருவார் பாருங்க, அதுதான் சுற்றி வேலை செய்கிற கடை. இது என்னோட ஃபேவரட் போண்டா கடை, 1 ரூபா போண்டா கடை. அங்கே ஒரு வழியாக வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். காமி. ஸோ மாவு, அப்புறம் இது ஒரு ஸ்பெஷல் போண்டா, இதோட இது. அப்புறம் அந்த வெத்தலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல நம்ச்சி. ஸோ அப்போ வெத்தலை கேட்டால் வெத்தலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது உடனே கீர்த்தனா ஒரே ஹாப்பி. இல்லை, 5 ரூபா கொடுத்து 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. என்னால் கடையில் போய் 5 ரூபாய்க்கு வெத்தலை தாங்கன்னு கேட்கவே முடியல, ஒரே அசிங்கமாக இருக்குது. வந்துட்டோம். வரும்போது ஆக்சுவலி நான் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், டயட் கண்ட்ரோலில் இருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஹானஸ்ட்டாக கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. எப்போ நான் இங்கே வந்தனோ அந்த நாள்லேருந்து இங்கே வீட்டுக்கு வந்து 8 மாங்காய், மனசாட்சியே இல்லாமல் 8 மாங்காய். நான் ஒரு மாங்காய் வீடியோ போட்டேன் தெரியுமா, அதுக்கு ரீசனே வந்து அந்த மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கீர்த்தனா செஞ்சு கொடுத்தா. அதனால சாப்பிட்டு தான் அந்த மந்த்லி ப்ராப்ளமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். படாத நிலமைன்னு வச்சுக்கோங்களேன், உருண்டு பிறண்டு அழுது அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னாச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டேன். எனக்கே தெரியுது, நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். என்னென்னா மீன், மட்டன் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் தேத்திட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இது இந்த வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு காலையில் பாலில் வந்து தொட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும். ஏன்னா மார்னிங் நம்ம எந்திரிச்சுமே நிறைய பேர் வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம சாப்பிட மாட்டோம்ல. ஸோ அதனால் இது எனக்கு பிடிக்கும். அன்றைக்கி சித்தி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, அது வேறு லெவல் அல்ட்டியாக இருந்துச்சு. அது என்னமோ நீளமாக இருந்துச்சு. அதே மாதிரி இது ரவுண்டாக இருந்தது. சரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப் தானே அப்படி சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேரிகோல்டு பிஸ்கெட்டு. ஸோ அவ்வளோதான், இது 2. அதுக்கப்புறம் இந்த வடை சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபேஸோட இதுக்கும் ஆஃப்டர் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா பக்கா ஆன்ட்டியாக ரெடியாக இருப்பேன் நான். அந்தளவுக்கு மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி குண்டா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3வது பீஸா வந்து இவளையும் ஒரு நாள் போடலான்ட்டு இருக்கேன் நான். ஸோ இவ்வளோ ஒரு நாள் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இவளால் ஏகப்பட்ட பிரச்சனை, திருட்டு பூனைன்னு பேர் வைக்கிட்டுங்க இந்த பக்கிப்பா. இவளை ஏக்கிட்டு டான்ஸ் ஆடு. இப்போ இவளுக்கு என்ன தெரியுமா,
வெளியே போகணும். ஏன்னா இன்றைக்கி மீன் எடுத்தோம்ல, அதனால மேடம் உள்ளே இருக்காங்க. மேடம் இல்லை, சாரிப்பா, அது சார் ஆயிடுச்சு. எங்களுக்கே தெரியல, நாங்கள் இத்தனை நாள் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இது பையன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், மீன் எடுத்துகிட்டு இருந்ததுனால மேடம் சார் வந்து வீட்டிலே இருந்தாங்க, எங்கேயுமே சுற்றலைங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தா. எப்படா அசருவாங்க, திருட்டு போன மாதிரி நம்ம திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளால் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ குடியிருக்கிற வீட்டில் இருந்தாலும் நாங்கள் வீடு மாற்ற போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ சித்தி சொன்னாங்க வீடு மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு சேட் ஸ்டோரி இருக்குது, அது என்ன நான் சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எங்களோட ஃபேவரெட், ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் போண்டா. இது வந்து 1 ரூபா. ஸோ ஒரு பீஸ் வந்து 1 ரூபா சொல்லுவாங்க. சித்தி வந்து பொடி இங்கே பாரு இவ்வளோ பொடி. ஸோ இது வந்துட்டு பருப்பு வடை. அது வந்து நல்லா அரைச்சி மொறுன்னு பண்ணியிருப்பாங்க. இது நான் ஒரு நாள் ரெசிபி போடுறேன். இதை நான் சாப்பிட்டதை வச்சு எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் போடுறேன். இது வந்து என்ன சியாவா சொய்யாவா என்ன சொல்லுவாங்க, இது வந்து சொய்யான்னு சொல்லுவாங்க எங்கள் சித்தி. நம்ம மாவாட்டுறோம்ல, அது என்னது, இட்லி மாவு. ஸோ அதில் வச்சு இந்த விஷயம் இது வந்து செய்வாங்க. செம்மையாக இருக்கும் இது. ஆனால் வந்து இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இருங்க நான் பக்கத்தில் வச்சு அடிக்குதியா. இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் இது லிட்டலாக ஹார்ட் தான், ஆனால் ரொம்ப சாஃப்டாக உள்ளே இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து இந்த பருப்போட தான் ரொம்ப பிடிக்கும். இதோ பாருங்கோ, இருக்குங்களா தா. இது வந்துட்டு செம்ம பீஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ். நான் சாப்பிட போகிறேன். இங்கே ஒரு டைம் ட்ரை பார்த்துட்ருக்கோம். நான் அந்த சேட் ஸ்டோரி என்னங்கிறது நான் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். இதெல்லாம் 2 வாயில் எல்லாத்தையும் முடிச்சிடுவான். இது ஃபுல்லாக அவளே காலி பண்ணிடுவா. அப்படி நான் பாவம் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த 3 to 4 days ஆச்சு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கே தெரியும், நான் வீடியோஸ் பெருசாக எதுவும் போடலை. எனக்கு அந்த டைமிங்லேருந்து சரியான ஹெவி ஃபீவர், ப்ளஸ் வந்து எனக்கு கிளைமேட் ஒத்துக்கல. ஏன்னா கோயம்புத்தூர் கிளைமேட் மாதிரி இங்கே இல்லை. அங்கே வந்து கொஞ்சம் காமாக இருந்துச்சு. மத்தியான நேரம் மட்டும்தான் வெயில் அடிக்கும், வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3-4 மணி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளைமேட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ என்னாச்சுன்னா, எனக்கு அந்த ஹீட்னால என் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் காமிக்கிறேன், இந்த இடத்துலலாம் ஒரு பிம்பிள் நிறைய வந்துருச்சு. பிம்பிள் இங்கெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் வில்லேஜ் சைடு இருக்கிறவங்களுக்கும் 2 விஷயம். இந்த இடத்துல வந்து ரொம்ப எனக்கு அழுக வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி நான் வந்து பீரியட், ஓகேங்களா, பீரியடில் நம்ம அங்கே என்ன பண்ணால், சிட்டியில் வந்து நம்ம நார்மலாக புழங்கிக்குவோம். நான் எங்கள் வீட்டில் 2 பொண்ணுங்க, ஒரு பையன், அப்பா அம்மா, அவ்வளோதான். நாங்கள் 5 பேர் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இங்கே போகாத அங்கே போகாத அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. 2வது என்னென்னா, சாமி படமெல்லாம் நாங்கள் தொட மாட்டோம், அது மட்டும்தான் அங்கே. அப்புறம் பீரோ தொட மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நான் எங்கள் சித்தி வீட்டில் இருக்கேன் இப்போ, கரெக்டாக. ஆனால் வில்லேஜில் வந்து அப்படி இல்லை. இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த சைடு. எங்கள் அம்மா மட்டும்தான் ஒத்துக்கிட்டு வீட்டில் விட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது, திண்ணைக்கு போனதுக்கு ஒரு மாதிரி சங்கடப்படுற மாதிரி. ஏன்னா இங்கே என்னென்னா, இது வந்து ஷீட்டு, என்ன இது, சிமெண்ட் ஷீட். இது ஸோ சிமெண்ட் ஷீட்டு போட்டு நம்ம வெயிலில் வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இவளாலேயுமே முடியல. இங்கே தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ முன்னாடி வந்துட்டு ஓட்டு வீடு, அவங்க ஓடு ஃபுல்லாக போட்டு கீழே இருக்கும், திண்ணை பெருசாக இருக்கும். நான் திண்ணையில் வீடியோனா நாங்கள் காமிக்கிறேன், நான் அந்த திண்ணை காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் பாய் போட்டுட்டு ஃபேன் வச்சுட்டு படுத்துக்குவோம், இல்லைன்னா அதை ஒன்று பண்ணிக்குவோம். அந்த பீரியட் டைம் வந்து நான் அங்கே தான் இருந்தேன். ஏன்னா என்னால் முடியல, சுத்தமாக முடியல. வெயில் ரொம்ப ஓவர் ஹீட்னால முடியல. ஸோ இவ தான் எல்லா வேலையுமே செஞ்சால், நான் சுத்தமாக படுத்து தான் தூங்கினேன். அந்தளவுக்கு ஆகிடுச்சு. இது நாள் வரைக்கும் நான் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, இந்தளவுக்கு வீக்காக நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த வெயில்னால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ நாங்கள் படுத்துருந்தோம். அப்போ அந்த அம்மாச்சி சொன்னல, வெத்தலை வாங்கிறதுக்கு சொன்னல, ஸோ அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, எதுவுமே சொல்லலை. செகண்ட் டே வந்துட்டு நாங்கள் வந்துட்டேன். நான் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தலைக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் வந்ததை பார்த்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த திண்ணை இருக்கு இல்லையா, திண்ணையை ஃபுல்லாக கழுவி விட்டு
கழுவி விட்டுட்டாங்க. ஏன் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நான் தலைக்கு ஊற்றினால அவங்களுக்கு தீட்டாமா. ஸோ அதனால் திண்ணை கழுவிடுறாங்க. நான் வீட்டுக்குள்ளே கூட போகலாம், வீட்டுக்குள்ளே நான் போகவே கிடையாது, திண்ணையில் தான் இருந்தோம். இத்தனைக்கும் நாங்களே திண்ணையை கழுவி இல்லை. இவங்க வந்து ஒன் டைம் தான் வந்து உட்காந்துருந்தாங்க. பட் நான் தான் திண்ணையில் அதிகமாக படுத்திருந்தேன். நான் வந்ததே ஒரு தாரம் வச்சுட்டு அவங்க அதெல்லாம் கழுவிட்டது ஒரு மாதிரி சங்கட்டம் கழுவிட்டாங்க. ஸோ அது கழுவிட்டது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ தள்ளி வச்சு இது பண்ணுற மாதிரி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லா விஷயத்துலையும் கேஸ்ட் விஷயத்துலேருந்து நிறைய இது இருக்குது இல்லையா, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாருமே காமனாக எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். ஏன் ஒரு பொண்ணோட பீரியடை வச்சு ஏன் வந்து இந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தான், கரெக்டாக? ஸோ அவங்களும் ஒரு பொண்ணு, பட் அவங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்களும் வந்திருப்பாங்க, பட் அதை யோசிக்கலை. ஸோ ஏன்னா இப்போ ஏதாவது கோயிலுக்கு போகிறோம் பிடிக்கிறோன்னா நம்ம எல்லாருமே வீடு வாசல் கழுவி நீட்டாக சுத்தமாக தான் போவோம். ஆனால் அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பொம்பளை பொண்ணு இருந்துச்சு. ஸோ போனாங்க வந்தாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஏன் வந்துட்டு இந்த இடத்துல அவங்க இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. தென் வந்துட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம், எனக்கு செம்ம ஹர்ட் ஆச்சு. ஏன்னா ஒருத்தவங்க உட்கார்ந்த இடத்தையோ இல்லை படுத்துட்டு இருந்த இடத்தையோ க்ளீன் பண்ணுறாங்கன்னா ஓகே, அதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஆனால் கீர்த்தனா போய் அங்கே போய் உட்காந்துட்டு வந்துட்டா அப்படிங்கிறதுக்கு வேண்டி இன்றைக்கி வீடெல்லாம் கழுவி அந்த திண்ணையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. நாங்கள் போய் அங்கே ரெஸ்ட் எடுத்தால் தப்பு, அங்கே ஏறினா தப்பு. எங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஷீட்டு வீடு தவிர முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவும் மரவாக இல்லை, நிழல் இல்லை. ஸோ மத்தியான நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் ஏர் கூலர் வாங்கணுன்னா அந்த ரீசன் தான். ஏர் கூலர் போட்டாலுமே ஹீட்டாக காற்று வருது. ஸோ அந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்களே யோசிங்க எவ்வளோ கேவலமாக இந்த இடத்துல ஹீட் இருக்கும்னு. ஸோ இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது இருந்துச்சு, பொண்ணுங்க இருக்கான்னா இது வந்து காமனாக நினச்சிக்கோங்க. ஸோ எல்லாருமே அந்த விஷயம் இல்லைன்னா எப்படிங்க, அது வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஸோ அது ஏன் அசிங்கமாக நினைக்கிறீங்க? அது வந்து ஒன்றும் கெட்ட இதெல்லாம் கிடையாது, நான் சொல்லலை, கெட்ட விஷயம் கிடையாது, அதெல்லாமே பியோர் நல்லது தான், சரிங்களா? ஸோ என்ன ஆம்பளைகளுக்கு அது இல்லை, பெண் குழந்தைகளுக்கு இருக்குது, அவ்வளவுதான். இன்னொன்று என்னென்னா அவங்க வீட்டில் யாருமே ஆம்பளைக்கு யாருமே கிடையாது. ஸோ வெறும் ஒரே ஒரு லேடி தான், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை நான் ஷேர் பண்ணணுன்னு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ நான் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் எல்லாமே ஈக்குவல் ஏன்னா அந்த டைமிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக? எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படி தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு பொண்ணுங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து யாருனாலையுமே எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஸோ அதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ரொம்ப சேடாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்படியே மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க. தான் எங்கள் வீட்டு பெரிய ஜில்லு பெரிய பொண்ணு. ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து 6 மந்த்தாக காணாமல் போயிடுச்சு. நாங்கள் செத்து போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்த்தா நேற்று நைட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. மொரட்டாலாம் இருப்பான் தெரியுமா, சம மொரட்டாலாம் இருப்பான். இவ்வளோ இருக்கவே மாட்டான். அங்க நம்ம குட்டி ஜில்லு பாத்துருப்பீங்க, அது மாதிரி தான் இறக்கிடு நம்ம நகம் போடணும். இப்போ பாத்தீங்கன்னா தூக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ 9 கிலோ இருக்கும். அந்த குட்டி ஜில்லு மாதிரி இந்த பூனை இவ்வளவு பெருசாயிடுச்சு. செம கியூட்டு. இவன் என்ன தெரியுமா, நாங்கள் வந்து பெரிய ஜில்லு செத்து போச்சுன்னு நினச்சிட்டு மண்டையை போட்டான்னு நினச்சி கடைசியில் இவனை ஒருத்தர் எடுத்தா இது பொண்ணுன்னு நினச்சோம். இப்போ தான் தெரியுது அது ஆம்பளை பையன்னு. செகண்ட் திங் என்னன்னா, இவனை இல்லைன்னு நினச்சிட்டு இவனுக்கும் ஜில்லுன்னு பேர் வச்சா. ஜில்லு அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டுமே ஓடி வருது, ரெண்டுமே திரும்பி பார்க்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே செம காமெடி. வந்துட்டு ஒத்து போக மாட்டேங்குது. ஆமாம், ஒத்து போக முடியாது. ஏன்னா இதுவே ஏன்னா பொம்பளை பொண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. இதை ஏன்னா இது சாஃப்டாக இருக்கும், அது அப்படியே ஏதாவது செட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது ஆம்பளை பையங்கனால செட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ, நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. எங்கனால இருக்கிறது கொஞ்சம் தானே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எங்களால் தூங்கவே முடியல. இதில் இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, ஸோ அவனுக்கு இவன் செட் ஆக மாட்டேங்கிறான். அதனால நாங்கள் இதுக்குள்ள கடிக்க வரான். ஸோ நான் சேஃப்டி அந்த கூடைக்குள்ள அடைச்சி வச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இது குழந்தை தானே. ஸோ திடீர்னு ஏதோ ஒன்று என்ன பண்ணுறது, இது வந்து எல்லா பூனைக்கிட்டையும் அப்படிதான் போய் டக்கு டக்குன்னு விளையாண்டுருது. அதனால நல்லா கடிச்சு. அதனால இந்த இது குழவித்து இது என்னது பேர், உரல் வச்சு நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நாங்கள் இந்த வீடு வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம். ஸோ
ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அது வந்து கோஸ்ட் ரிலேட்டட் தான். ஸோ அது வந்து இந்த வீடியோ சொன்னோன்னா கண்டிப்பாக 1 or 2 hours கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து சொல்லணும். கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எங்கள் குடும்பமே வந்து கை தேர்ந்த ஒரு ஸோ அதனால் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதனால் நிறைய நடந்திருக்கு. நானுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அது தனியாக ஒரு vlogல நான் சொல்கிறேன். vlogல நான் தனி பார்ட் 1, 2, 3 கூட வர சான்சஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரு பார்ட் 2லயே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு போய் நம்ம வேலையை பண்ணலாம். இட்லி ஊற்றணும் வாங்க ஏன்னா வேலை இருக்குது, இல்லைன்னா எங்களுக்கு செருப்படி விடுவோம். ஸோ அதனால் போயிட்டு நம்ம வந்துட்டு இட்லி ஊற்றலாம். ஆனால் துண்டு எடுத்து கொடுத்தா உரு இல்ல தங்க நீ சாப்பிட்டுக்கோ, பிடிச்சிக்கோ, போ உள்ள போய் கொஞ்சம் சாப்பிடு. முரட்டாலாம் இருப்பான் போல. இல்லை எனக்கு இதில் வந்து பயம் இல்லை என்னை பார்த்து. வேணா கீத்து இந்த பக்கம் வந்துடும், அவன் ஏதாவது கடிச்சிட போகிறான். ஏன்னா 1.5 மாசமா 5 மாதத்துக்கு அப்புறம் வந்துருக்கான். பாருங்க எப்படி இருக்கான்னு, சிறுத்தை குட்டி போட்ட மாதிரியே இருக்காங்க. அடக்கி இருக்கு பைப்பில். நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். சரி கீத்து நான் ஊற்ற போகிறா. நான் வந்து இட்லி கலக்கி கொடுக்க போகிறேன். மாவு வந்து இதுதான். இது எவ்வளோன்னு தெரியல. 20 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 15 ரூபா இல்லைன்னா 20 ரூபா இருக்கும். ஸோ இந்த மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். சாரி இதுவரையே மாவு உள்ள ஊற்றிட்டேன். ஸோ கீர்த்தனா வந்துட்டு இட்லி ஊற்ற போகிறா. ரொம்ப அதிகமாக ஊற்றுறேன். எடுத்துட்டு வரோம். எடுத்து ஸோ இட்லி வச்சாச்சு, க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிடலாம். ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு படம் போட்டிருக்கோம். திரைப்படம் பார்த்துட்டு இத்தனை கொஞ்சம் வேலை இருக்குது, பாத்திரம்லாம் கழுவணும். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவா. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இந்த சாங் கேட்டால் எனக்கு அப்படியே அழுக வரும். அந்தளவுக்கு வேறு லெவல் ஒரு இது. இந்த கொடுமை நான் இங்கே தோசை திங்கிறான். நெய் தோசை பாருங்கம்மா, பார்த்துக்கோம். அதெல்லாம் கழுவமா தட்டில் கை வைக்காது. இத்தனை எண்ணெய் தோசை கையில் எடுத்துக்கணும். இல்லை மொறுமொருன்னு இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. கரெக்டாக ஒரு தோசை மொறுமொருன்னு இருந்தால் சாப்பிட மாட்டான். சரி நாளைக்கு சப்பாத்தி சொல்லலாம். இந்தா நல்லா இருக்கு. மெதுவாக சாப்பிடு. இன்னும் தோசை சுட்டு தான் இந்த ஒரு முறம் இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறாங்கக்கா. முரட்டு போனேன் நம்ம. என்னடா சவுண்ட் அது வாங்கும்போது? மெதுவாக வாங்கடா. சொல்லவே இல்லை, அவனா வாங்கிக்கிறான். பழக்கம் இருக்கும்ல மச்சி. நான் எப்பயுமே இப்படிதான் ஊட்டி விடுவேன் அவனுக்கு. மடியில படுக்க வச்சுட்டு விட்டு தூக்க முடியாது. இப்ப தூக்க முடிய மாட்டேன். அவன் பல்லு என் கையில படுது. ஆமா பல்லு என் கையில படுது. ஆனா செம்ம மீன் கழுவி வைக்கலாம். கழுவிதான் வைக்கணும். காரம் இல்ல இருத்தங்க சாப்பிட போறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டராக நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ பாய்.